புதுவை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் திமுகவின் வீழ்ச்சியும் தாவேகாவின் எழுச்சியும் என்ற தலைப்பின் கீழ் திமுகவின் வரலாறு குறித்தும் தாவேகாவின் எழுச்சி குறித்தும் சிறு தகவல்களை பரிமாற உள்ளோம். அது குறித்து களப்பணியில் ஜகுபர் அலி அவர்கள். புதுவை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் பரபரப்பான சூழ்நிலைகளில் ஒரு சிறிய ஒப்பீடு செய்யலாம் என்று நடுநிலையோடு சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளை கடந்த ஒரு இயக்கம் திமுக. 1916 நவம்பர் மாதம் 20 நீதி கட்சி என்ற பெயரில் நடேசனார் அவர்கள், தியாகராய செட்டியார் அவர்கள், DM நாயர் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஆரம்பித்த இயக்கம்தான் அந்த நீதி கட்சி என்ற ஒரு இயக்கம். அவங்க சென்னையில் இருக்க விக்டோரியா அரங்கத்தில் தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நீதி கட்சிகளோட செயல்பாடுகள் அன்னைக்கு இருந்த அடிமைத்தனம், ஒரு குழந்தை தொழிலாளர்கள், பல சொல்ல முடியாத அடக்குமுறைகளில் இருந்த தமிழ்நாட்டை ஒரு புது வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்காக இவங்க அன்னைக்கு துவங்கி செயல்பட்ட விதம், அப்படி இருந்த அந்த கொடுமை அனுபவித்துக்கிற மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பை ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த மக்களோட கவனங்கள் நீதி கட்சியை நோக்கி திரும்பிச்சு. அந்த நீதி கட்சியை ரொம்ப நாள் அவங்களால தொடர முடியாத காரணத்தினால நம்ம தமிழகத்தோட பகுத்தறிவு பகலவன், எல்லாராலையும் பெரியார் என்று அன்போடு அழைக்கக்கூடிய சுயமரியாதை நாயகன் ஐயா ஈவே ராமசாமி அவர்களால் அந்த கட்சி திராவிடர் கழகம் என்று மெருகூட்டப்பட்டு 27/8/1944 சேலத்தில் நடந்த மாநாட்டில் திராவிடர் கழகமாக அதை மெருகூட்டுறார். அப்போ அந்த திராவிடர் கழகம் தமிழ்நாட்டோட பெண் விடுதலைக்கும் இங்கே உள்ள தமிழக மக்களுக்கும் ஒரு அடிமைத்தனத்தை மீட்டெடுத்து, பட்டியலினத்தவர்கள் இது செய்யக்கூடாது, துண்டெடுத்து கக்கத்தில் வச்சுக்கிட்டு போகணும், இரட்டை டம்ளர் முறை, பெண்கள் உடன்கட்டை ஏறுதல், இந்த மாதிரி ஒரு பல அக்கிரமங்கள் நடந்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டங்களில் பெரியார் எவ்வளவு பகுத்தறிவை நம்மள்கிட்ட புகுத்தி ஒரு தமிழ்நாட்டை ஒரு சாதாரண தொண்டனை தலைநிமுறை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அதை நம்ம புதுசாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த எதிர்பார்ப்பும் அந்த ஒரு செயல்பாடும் திராவிடர் கழகத்தை ரொம்ப தூக்கி பிடிச்சிச்சு. அவரோட கொள்கை அரசியலில் பதவிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதோட நோக்கத்தை பின்புலமாக வச்சு தான் ஐயா பெரியார் அவர்கள் அந்த இயக்கத்தை நடத்திட்டு வந்தாங்க. அந்த இயக்கத்திலேருந்து இணைந்திருந்த அண்ணா அவர்கள் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அதிலேருந்து பிரிஞ்சு செப்டம்பர் 17 1949 பேரறிஞர் அண்ணா அவர்களால் சென்னை ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற திமுக உருவாச்சு. திமுக உருவானதுக்கப்புறம் அரசியல் களமாடினாங்க. அரசியல் களமாடி முதல் முறையாக நீதி கட்சி, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று படிப்படியாக வந்த இந்த ஒரு இயக்கம், சுயமரியாதை இயக்கம், சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு சட்டசபை உறுப்பினர் ஆகிறாங்க. அடுத்த தேர்தலில் பெரும்பான்மை பெற்று முதல்வராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்குது. அதுக்கப்புறம் அண்ணா அவர்களோட திறமையான ஆட்சியும், சிறந்த பேச்சாற்றல், தைரியமாக அவர் கொண்டு வந்த பல திட்டங்கள், இந்தி எதிர்ப்பு, வடநாட்டுக்காரனோட ஆதிக்கத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே விடாமல் ஒரு சுயமரியாதை என்ற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் நடத்திக்கிட்டு வந்தாங்கிறது எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அது பின்னாடி உடல்நல குறைவின் காரணமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த பிறகு திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் 27/7/1969 திமுக பொதுக்குழுவில் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்று முதல் 2018 வரை திராவிட முன்னேற்ற கழக தலைவராக தொடர்ந்து பணியாற்றியவர். அவர் போட்டியிட்ட எந்த தேர்தலிலுமே தோல்வி என்பதை அறியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் முத்தமிழறிஞர் என்று எல்லாரும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய கலைஞர் அவர்கள்.
அவர்களோட செயல்பாடு ஒரு நவீன விஞ்ஞானி, ஒரு நவீன சமூக சிற்பி என்றெல்லாம் அவர்களை போற்றக்கூடிய அளவுக்கு அவர் அரசு பேருந்துகளை அரசு மயமாக்கினதாக இருக்கட்டும், தனியாருக்கு ஓடுகின்ற பேருந்துகளை அரசுடைமையாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணாவின் கனவு ஒரு படி அரிசி 2 ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அதையும் செயல்படுத்தி கிலோ 1 ரூபாய்க்கும் அந்த அரிசியை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை, அதை எந்த ஜாதியுமே அவர் பார்க்கல. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படி எந்த ஒரு இதையுமே, இனத்தையுமே, மொழியுமே, மதத்தையுமே அவர் பார்க்கல. அவர் பார்த்த ஒரே விஷயம் திராவிடர்கள். உண்மையான திராவிடர்களுக்காக ஆட்சி நடத்தியவர் கலைஞர். அதற்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சியை நோக்கி தான் சென்று கொண்டிருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீழ்ச்சி என்பது கலைஞர் அண்ணா வழியில், பெரியார் வழியில் அண்ணா வந்தார், அண்ணா வழியில் கலைஞர் வந்தார். ஆனால் கலைஞர் வழியில் இப்பொழுது இருக்க திமுகவினர்கள் செயல்படுகிறார்களா என்பதுதான் கேள்விக்குறி. ஏனென்றால் கலைஞரிடத்திலே தொண்டன் தான் பெரிதாக மதிக்கப்பட்டான். சாதாரண தொண்டனை பெயர் சொல்லி அழைக்கும் அளவுக்கு ஞாபக சக்தி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாநிலங்களிலும் அத்தனை கிளைக்கழக செயலாளர் முதற்கொண்டு அவருடைய பெயரை ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் கலைஞர். அப்ப அந்த கலைஞரோட அதாவது எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நம்ப முடியாத ஒரு ஞாபக சக்தி, அவரோட உழைப்பு என்பது நம்ம சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. சாதாரண தொண்டனை கூட அவர் புன்னகையோட வரவேற்பாரு, சாதாரண எளிய முறையில் பழகினாரு. அதனால அன்றைய காலகட்டங்களில் விழிப்புணர்வான பேச்சு, மக்களுக்காக இறங்கி களத்தில் போராடினது, அன்னைக்கு உண்மையான தொண்டன் கட்சியை விரும்பி வந்தான்னா ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னா அதுக்கு பணம் இவன் கொடுத்து வந்தாங்க. ஒரு தொண்டன் பணம் செலவு பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு வந்து பொதுக்கூட்டம் பார்த்தான். அதுதான் உண்மையான கட்சி. நாளடைவில் ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு எப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தங்களோட 50 கொள்கைகளை மீறி நடக்குதோ அன்னைக்குத்தான் திமுகவோட உண்மையான வீழ்ச்சி ஆரம்பிச்சிச்சுங்கிறத கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். திமுகவோட 50 கொள்கைகள் பெரிதும் மக்களால் ஈர்க்கப்பட்ட கொள்கைகள். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, வன்முறை தவிர்த்து வறுமை ஒழிப்போம். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 50 கொள்கைகள். இந்த 50 கொள்கைகளை திமுக ஒழுங்கா இந்த கொள்கை மாறாம நடந்திருந்தா இன்னைக்கும் திமுகவை யாராலும் அசைச்சிருக்க முடியாது. இதுதான் உண்மை. திமுக தன் கொள்கையோட விலகி போனதோட விளைவு தான் திமுகவோட பெரும் தோல்விக்கு காரணம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல 70 வருடத்து இயக்கம் எத்தனையோ தோல்வியை பார்த்துருக்கோம், எத்தனையோ வெற்றிக்கு நாங்கள் மீண்டு எந்திரிச்சு வந்திருக்கோங்கிறதெல்லாம் உங்களோட நம்பிக்கையை நாங்கள் பொய் சொல்லலை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது கட்சியை தொண்டர்களோட நம்பிக்கை. நாங்கள் நடுநிலையோடு உங்களுக்கு சில வாதங்களை தான் வைத்து கொண்டிருக்கிறோம். தாவேகா என்று சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம், அந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்தது பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டு. தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிக்காரர்களும் தங்களுடைய கோபதாபங்களை, எதிர்மறையான விவாதங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தாவேகா ஆரம்பித்து 2 வருடங்கள் தான் ஆகின்றன. 2 வருடத்தில் ஒரு இயக்கம் எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல், எந்த விதமான அரசியல் கட்சியோட கூட்டணியும் இல்லாமல், 1 ரூபாய் கூட வாக்குக்கு பணம் அளிக்காமல், இன்னும் சொல்ல போனால் தன் தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் கூட யாரென்று தெரியாத ஒரு இயக்கத்தை நம்பி 108 தொகுதிகளிலே மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்றால் மிகவும் சிந்திக்கக்கூடிய டேஞ்சர் ஜோன். எதனால எந்த கூட்டப்ப திமுக சொல்லலாம், அதிமுக வேணா சொல்லலாம், நாங்கள் 100 ஆண்டு கண்ட இயக்கம், 70 ஆண்டு கால இயக்கம், எவ்வளவோ வெற்றியை பார்த்துருக்கிறோம், எவ்வளவோ தோல்வியை பார்த்துருக்கிறோம் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம்.
70 ஆண்டு காலத்தில் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயிக்கவில்லை. குறிப்பாக எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கப்படவில்லை. வாக்குக்கு பணம் கொடுக்காமல் ஜெயிக்கப்படவில்லை. இந்த வரலாறை கொண்டு வந்து 2026ஆம் ஆண்டிய தேர்தல் முடிவோடு ஒப்பிடாதீர்கள். இது ஒரு மாபெரும் புரட்சியான தேர்தலாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படி சொல்கிறேன் என்றால், இப்போ நீங்கள் ஒரு 23 கட்சி கூட்டணி, வாக்குக்கு எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்க ஏரியாவுக்கு விட்டுருவோம், நம்ம அதில் தலையிட வேணாம். இந்த தாவேக்காவிலேருந்து வெறும் பூத்து காசுன்னு ஒரு 500 ரூபா கூட யாரும் செலவு பண்ணலை. அந்தந்த பூத்தில் எல்லாரும் உள்ளூர்காரங்கிறதுனால மாற்றுக் கட்சி நண்பர்கள் தான் தாவேக்காரவங்களுக்கும் பூத்து சாப்பாடு செலவு பண்ணியிருக்காங்க. இதை நம்ம மறுக்க முடியாது. அப்போ முழுசாக மக்கள் வாக்களிச்சிருந்தது யாருக்கு? விஜய் என்ற ஒரு சக்திக்கு மட்டும்தான். இன்று தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு மட்டுமே விழுந்த வாக்குதான் இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. கட்சிக்கான தோல்விகளை நீங்கள் ஆராயாமல், உண்மையான காரணங்களை நீங்கள் கண்டறியாமல் மீண்டும் ஒரு வெற்றியை பெற்றுவிடுவோம் என்று மேடை பேச்சிலே நீங்கள் வீரம் காமிக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கருத்து. ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது எங்கள் வாதம் அல்ல, எங்களுடைய கருத்து. ஏன்னா திமுக ஊடகத்தையும் உளவுத்துறையோட கருத்துக்களை பின்பற்றி தங்களோட காயை நகர்த்திட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலில் அது நடக்கலை. அவங்க நடந்ததெல்லாம் நம்ம ஜெயிச்சிருவோம்னா அவரை சுற்றி இருந்த ஜால்ராக்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஏற்றுக்கிட்டதோட விளைவு தான் இந்த படுதோல்வி. அதை முதல்ல ஒத்துக்கணும். ரெண்டாவது, தேர்தலுக்கு பின்னாடி இப்போ ஒரு ஆய்வு நடத்தினாங்க இல்லையா, அந்த ஆய்வு எப்படி நடந்துச்சு? ஒரு தோல்விக்கு என்ன காரணம்னு கேட்கறதுக்கு வர்றாங்க. வர்றவங்க எப்படி வரணும்? நடுநிலையோட தலைமைக்கு மட்டுமே கட்டுப்பட்ட ஒரு கும்பல் தான் இங்கே வரணும். நபர்கள் தான் இங்கே வந்து அந்த ஆய்வு பண்ணணும். எந்த மாவட்டத்தில் நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்களோ, எந்த ஒன்றியத்தில் நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்களோ, அந்த ஒன்றிய செயலரை அந்த மாவட்ட செயலரையும் வெளியில் நிப்பாட்டிட்டு நீங்கள் உள்ளே கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவங்க எப்படி உண்மையை சொல்லுவாங்க? அந்த சொன்னாலும் அது போய் தலைமைக்கு போய் சேருமா? அதுதான் தலைமைக்கு செய்த துரோகம். தலைமைக்கு செய்த துரோகம் அதுதான். என்ன பண்ணணும்? கட்சியிலேருந்து என்னை அனுப்புனாங்களா? அதுக்கு என்னால் ஆதாரம் சொல்ல முடியும். நான் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன். இங்கே நடந்த விஷயத்தை கூட நம்ம சொல்லுவோம். நம்ம டீப்பாக உள்ளே போக வேணாம். திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த தோல்விக்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் ஆராயுங்கள். ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்ததாக நம்புகின்ற நீங்கள் எதனால் நம்ம இவ்வளவு பெரிய தோல்வியுற்றோம் என்பது ஆராயுங்கள். அதுக்கு ஒரே காரணம் தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் தொடர்பு இல்லாமல் போனது தான். இப்போ நீங்கள் எவ்வளவோ கூட்டத்தை கூட்டுறீங்க, எவ்வளவோ பேரை பார்க்குறீங்க, அதெல்லாம் உண்மையிலே கட்சிக்காக வந்த கூட்டமா? கிடையாது. நீங்கள் கட்சி பொறுப்பில் வச்சுருக்கீங்களே, அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய இளைஞரணி, மாணவரணி, தகவல் தொழில்நுட்ப அணின்னு வச்சுருக்கீங்களா, அவ்வளோ அணி. அந்த அணியில் இந்த பேட்டியை பார்க்காதவங்கள நீங்கள் கூப்பிட்டு திமுகவோட 50 கொள்கைகள் என்னன்னு கேளுங்க. எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பாருங்கள். நேற்று ஒரு நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோட வெறியர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக பேசினார். திமுக எந்த வருஷம் உதயமாச்சுன்னு கேட்குறேன்னு தெரியலைங்கிறார். உங்கள் திமுகவோட கொள்கை என்னன்னு கேட்குறேன்னு தெரியலைங்கிறார். அப்போ இப்போ திமுகவோட பலமே ஒரு சாதாரண தொண்டர்களுக்கும் பயிற்சி அளித்து திராவிடரோட கொள்கைகள், திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறுகளை அவங்க மனசில் பதிய வச்சு களமாட வச்சதுனால தான் எந்த தேர்தலையுமே ஜெயித்தாலும் தோற்றாலும் களமாடக்கூடிய ஒரு கள போராளி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன். ஆனால் இன்னைக்கு வெறும் பாக்கெட்டில் படத்தையும் பதவியில் இருக்கவங்களுக்கு உறவுக்காரவங்களாக இருக்கவங்களையும் சுற்றி நிற்க வச்சதோட விளைவு, தலைமைக்கு கொடுத்த தவறான தகவல், தொண்டர்களோட அணுகுமுறை இல்லாதவை, இவை மட்டுமே திமுகவின் வீழ்ச்சிக்கும். சாதாரண ஒரு ரசிகனை இன்னைக்கு சொன்னீங்கல்ல, படம் பார்த்துட்டு அமைச்சர் அழுகிறாரு, படத்தை விடுறாங்க, இங்கே டெல்லியில் நடக்கிற போராட்டத்தை விட்டுட்டு இங்கே படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த சாதாரண தொண்டனுக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த தாவேகா தலைவர் விஜய் ரசிகர் மன்றத்தில் யார் பணி செஞ்சாங்களோ சிறப்பாக, யார் மக்கள் இயக்கத்தின் மூலியமாக நன்மை செஞ்சாங்களோ அவங்கள பூரா அடையாளம் கண்டுபிடிச்சி, உனக்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, மக்கள்கிட்ட அறிமுகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு வாய்ப்பு தரேன், நீ நில்லு அப்படின்னு நிற்க வச்சு களமாட வச்சாரு. அவரோட இலக்கு ஒன்றா இருந்துச்சு. முதல்வர் விஜய் அவர்களோட வெற்றிக்கு காரணம்
அவரோட இலக்கு ஒன்று தான். அவரோட எதிரி எதுன்னு சரியா தீர்மானிச்சாரு. இதுதான் நம்ம எதிரி அப்படின்னு தீர்மானிச்சாரு. இதுதான் நம்ம இலக்கு அப்படின்னு தீர்மானிச்சாரு. வெற்றிக்கு நம்ம அடைகிறதுக்கு என்ன வழிங்கிறத கண்டுபிடிச்சாரு. யாரோட விமர்சனத்தை பத்தி அவர் கண்டுக்கல, யாரோட விமர்சனத்தையும் அவர் செவி சாய்க்கல, யாரோட குறுக்கீடையும் அவர் தடுமாறல. அவரோட ஒரே இலக்கு வெற்றி. அதுக்கு இவ்வளவு உழைப்பு மட்டும்தான். சாதாரணமா எந்த பணமும் கொடுக்காம, எந்த பிரச்சாரமும் இல்லாம, எந்த விதமான வேட்பாளர் கூட சரியா அறிமுகம் இல்லாம ஒரு மாபெரும் வெற்றியை, அது இந்த 1926 ஆரம்பிச்ச ஒரு இயக்கத்தை 2024 ஆரம்பிச்சு 26 ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய டேஞ்சர். அது மக்கள் மத்தியில் எவ்வளவு வெறுப்புணர்வு, தொண்டர்கள் மத்தியில் எவ்வளவு ஒரு குமுறல்கள் இருக்குங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சு செய்யணும். தொண்டர்களை இழந்ததால் ஆட்சியை இழந்தது திமுக, தொண்டர்களையும் ரசிகனையும் மதித்ததால் ஆட்சியை பிடித்தது தாவேகா என்ற உண்மையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.